ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் லிட்டில் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கவங்க. ரொம்ப ஹைலைட்டான விஷயங்க, யூபிவிசியில் வந்து நம்ம சாஃப்ட் க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கோல்டன் ஸ்ட்ரிப்பெல்லாம் போட்டுட்டு பாருங்கள், எல்லாமே டோன் சாஃப்ட் க்ளோசிங்கில் போகும். இப்போ ட்ராவர் உங்களுக்கு சேஃப்டி வந்து ஏதாவது சேஃப்டி லாக்கர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடிங்கில் வந்து கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். பிளெயின் பாஸ்கெட் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்லரி எல்லாமே எஸ்எஸ்ல பண்ணியிருக்கோங்க. பாருங்களேன், கிளாஸ்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வுட் கலரில் கொடுத்துட்டு நிறையா ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு நிறையா வந்து பொருட்கள்லாம் வைக்கலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஸோ 2 ஃபீட்டில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஜஸ்ட் பார்ட்டிஷன் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் இந்த மாதிரி ஹேங் பண்ணி கொடுத்துட்டு பாருங்களேன். இப்போது இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்கில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக ஒர்க் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். எல்லாமே ஒரு நல்ல முறையில் பண்ணாங்க. லாக்கர் கூட சில லாக்கர் நான் வந்து கேட்டேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அந்த லாக்கரை நல்லா பண்ணி கொடுத்தோம். ஓகே, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்லேயும் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம A1 இன்டீரியர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் லிட்டில் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கவங்க. இன்றைக்கி வந்து இங்கே வந்து நம்ம சூப்பர்பான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுவும் யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். யூபிவிசி சூப்பர் ஹெவியில் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல் ஒர்க் வந்து நம்ம இந்த வீட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன், அப்புறம் பெட்ரூம்ஸு, அது இல்லாமல் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. டிவி யூனிட்ஸு, நிறைய ஒர்க்ஸ் நம்ம வந்து ரொம்ப அப்டேட்டடாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்னெல்லாம் வந்து நம்ம யூபிவிசியில் பண்ணலாமோ அதெல்லாம் இந்த வீட்டில் நம்ம அப்டேட்டாக பண்ணியிருக்கோங்க. கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா யூபிவிசியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே நிறையா வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே போயிட்டு டீட்டெயிலாக நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். நம்ம சொன்ன மாதிரியே வீட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. இப்போ நம்ம இங்கே பார்க்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் நம்ம என்ட்ரன்ஸ் பண்ணும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு EV பாக்ஸ் இருக்குது. அதை டோட்டலாக கவர் பண்ணிவிட்டு, அந்த ஏரியா டோட்டலாக நம்ம கவர் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே லாஃப்ட்டும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இங்கே பார்க்கலாம், எல்லாமே வந்து யூபிவிசியில் சூப்பர் ஹெவியில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் சில்வர் வர மாதிரியான ஹேண்டில்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். யூபிவிசியில் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி பெரிய இன்ச்சஸ் தான் நம்ம வைப்போம். கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் இன்ச்சஸ் போட்டுட்டு இந்த மாதிரி மேக்னெட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே சூப்பர் ஹெவியில் வந்து சூப்பர்வான ஒரு கலரில் யூபிவிசி சூப்பர் ஹெவியில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்க்கலாம், ரொம்ப ஃபினிஷிங்காக அழகாக சூப்பராக வந்துருக்குங்க. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவர் மாதிரி இருக்கும். பட் வந்து இந்த மாதிரி நம்ம டோர் வந்து மேலே இருந்து புல் பண்ணுற மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே வந்து ஒரு சூப்பர்வான கலரில் சூப்பராக நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அப்படியே நீங்கள் இந்த மேலே பார்க்கலாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இந்த மாதிரி கோட்ஸோட இது இருக்குங்க, டேட்டூ இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கலாம், அதுவும் நம்ம கிளாஸ் போட்டு இதே சூப்பர் ஹெவியில் ஒயிட் கலரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே வாங்க நம்ம உள்ளே போகலாம். இப்போ உள்ளே போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏறி வரும்போதே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு பாக்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே டிவி பாக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி யூனிட்டுக்கான டிவி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்ன வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சாஃப்டாக க்ளோசிங். எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் சாஃப்ட் க்ளோசிங். ரொம்ப ஹைலைட்டான விஷயங்க. யூபிவிசியில் வந்து நம்ம சாஃப்ட் க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக பண்ணலாம், ஆனால் சூப்பர் ஹெவி போட்டு தான் பண்ணணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சூப்பர் ஹெவி போட்டால் நம்ம இந்த மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் எல்லாம்
கண்டிப்பாக யூபிவிசியில் பண்ணலாம். ஒயிட் கலரில் ஒரு டிவி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட்டு இருக்குங்க. 6 ஃபீட்டுக்கு 1.5 அந்த மாதிரி ஹைட்டில் வந்து ஒரு டிவி யூனிட்டுக்கான பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெகுலராக சொல்கிற மாதிரி தான் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம செட்டர் பாக்ஸ் எல்லாம் வச்சா ரிமோட் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் போகிறதுக்கு நீட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்டர் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ இங்கே பார்க்குறீங்கன்னா ஒரு டிவி யூனிட் பாக்ஸ் பார்த்துட்டீங்க. அப்படியே இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வாஷ் பேசின் ஏரியா. இந்த வாஷ் பேசின் ஏரியா வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் இதே சேம் கலரில் ஒயிட் கலர்லேயே இந்த மாதிரி ஸ்டீல் டைப் வர மாதிரியான ஹேண்டில்ஸ் தான் வச்சுருக்கோம், சில்வர் கலர். ஸோ ஒரு வாஷ் பேசின் ஏரியா கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஜஸ்ட் ரெண்டுமே பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்குது. அப்படியே வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட் பெட்ரூமில் போய் பார்க்கலாம் வாங்க. நீங்களே பார்க்கலாம், ஒரு அட்டகாசமான ஒரு அழகான ஒரு வார்ட்ரோப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்லைடிங்கில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. வார்ட்ரோப் ப்ளஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, அது இல்லாமல் மேலே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் லாஃப்ட். ரொம்ப நீட்டாக அழகாக இதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த கலர் காம்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அப்புறம் கிரே, இந்த 2 கலரில் வந்து டிசைனிங் ஒர்க்கும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிசைனிங் ஒர்க். ஸோ இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கோல்டன் ஸ்ட்ரிப்பெல்லாம் போட்டுட்டு பாருங்கள், எல்லாமே டோன் சாஃப்ட் க்ளோசிங்கில் போகும். பார்த்தீங்களா, எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயும் வந்து நம்மளே தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லா பார்ட்டிஷனுமே நம்மளே போட்டது. பாட்டமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் போட்டு அங்கேருந்து டாப் வரைக்கும் நம்மளே தான் வந்து இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து யூபிவிசி ஹெவியில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோங்க. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் செக்ஷன் விட்டு கொடுத்துருக்கோம். ஹேங்கிங் ஒரு ஏரியா விட்டு கொடுத்துட்டு இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நம்ம உள்ள ஒரு ட்ராவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த ட்ராவர்லேயும் ஒரு சீக்ரெட் இருக்குது. இப்போ ட்ராவர் உங்களுக்கு சேஃப்டி வந்து ஏதாவது சேஃப்டி லாக்கர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப அழகாக அதுவும் ஒயிட் அண்ட் கிரே மட்டும் போட்டு ஒரு கலர் கோம்போவில் வந்து சூப்பர்பான ஒரு வார்ட்ரோப். சூப்பர் ஹெவியில் பண்ணும்போது ரொம்ப இந்த மாதிரி அழகான கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் இந்த ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் நீங்கள். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் வந்து ஜஸ்ட் அவுட்டர் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்ரு மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி சிவில் ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே கலரில். இந்த வார்ட்ரோப்புக்கு வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோங்க. பாருங்கள், மிரர் எல்லாமே செட் பண்ணி. இதில் என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். இந்த கட்டிங் எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். அவ்வளோ வந்து நம்ம கிளியராக பண்ணி கொடுக்குறோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளே தான் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு செல்ஃப் கொடுத்துருக்கோம். யூபிவிசியில் பண்ணும்போது இந்த மாதிரி மேக்னெட் தான் மோஸ்ட்லி வைக்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வாரண்டி இருக்கும், 15 இயர்ஸ் வாரண்டி இருக்கும் மேக்னெட்டில் வைக்கும்போது. நீங்கள் ஆட்டோ க்ளோசிங்ஸஸ் இருக்குது, அது சாஃப்ட் க்ளோசிங்கில் வருது, அதையும் பண்ணலாம். அதுக்கும் நம்மக்கிட்ட வாரண்டி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு. அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மிரர். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து ஷெல்ஃப் போட்டிருக்கோம். அது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. பாருங்கள், ஒயிட் அண்ட் கிரே கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான கலர். ஒயிட்டும் கிரே வரும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராவர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் கீழே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் இந்த வார்ட்ரோப் கூடயே வந்து ஒர்க் பண்ணி எடுத்துருக்கோங்க. மறுபடியும் நீங்கள் பாருங்கள், சூப்பரான ஒரு வார்ட்ரோப் டிசைனிங் ஒர்க்கோட ஸ்லைடிங் டோர்ஸ் போட்டு
கம்ப்ளீட் லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணி க்ளீனாக நீட்டாக கூட ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் சேர்த்து மொத்தமாக சூப்பரான ஒர்க் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது முடியல, வாங்க நம்ம இங்கே கிச்சனில் போகலாம். வாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சனில் இருக்கவங்க நீங்களே பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே வந்து கிரே வித் ஒயிட்டில் தான் அவங்க வந்து விளையாடிருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ வந்து சூப்பராக வந்து இந்த கிரே வித் ஒயிட் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் கம்ப்ளீட்டாக நீங்கள் பாருங்களேன். இங்கேருந்து பாருங்கள் ஃபுல்லாக. இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க, ப்ளஸ் ஒரு வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோர் போட்டுட்டு நம்ம உள்ளே வந்து ஒரு பார்ட்டிஷனும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து சூப்பர் ஹெவி மெட்டீரியலில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம், யூபிவிசியில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடிங்கில் வந்து கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அதுவும் டிசைனிங் இருக்கிற மாதிரியான கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரி ஒரு வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது நீங்கள் கிச்சன்லலாம் வுட்டில் பண்ணுறவங்கெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் பட்டாலோ இல்லைன்னா ஃபயர் ப்ரூஃப் கூட. ஸோ வுட்டில் பண்ணுறவங்கெல்லாம் தயவு செஞ்சு யூபிவிசி இல்லைன்னா அலுமினியம் இந்த மாதிரி மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூபிவிசி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கரையான் பிரச்சனை, தண்ணி பட்டா பிரச்சனை வர்றது, இந்த மாதிரினா நிறைய பிரச்சனை தவிர்த்துக்கலாம் நம்ம. ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. பாருங்கள், கிச்சனில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே போட்டு கொடுத்துருக்குது ஆயில் புல் அவுட் வந்து போட்டு கொடுத்துருக்கோங்க. அதுவும் எஸ்எஸ்சில் ஆயில் புல் அவுட் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பிளெயின் பாஸ்கெட்ஸ். இதில் நிறையா வந்து பொருட்களை நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், 2 பிளெயின் பாஸ்கெட் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்லரி, எல்லாமே எஸ்எஸ்சில் பண்ணியிருக்கோங்க. எஸ்எஸ்சில் வந்து கிரேடில் ஃபஸ்ட் கிரேடாக போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்களேன், 2 பிளெயின் பாஸ்கெட்டு, ஒரு ஆயில் ஃபுல் அவுட்டு, அப்புறம் கட்லரி அண்ட் பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ராலிஸ் வந்து நம்ம இங்கே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் எல்லா ட்ராலிஸும் பார்த்துட்டீங்க. இந்த ஒர்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்துக்கோங்க. அவ்வளோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வுட்டில் பண்ண மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு லைனும் பாருங்களேன், கம்ப்ளீட்டாக வுட்டில் பண்ண மாதிரியே இருக்கும். நீங்கள் இப்போ நிறையா பாஸ்கெட்ஸ் பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்கோங்க. ஜஸ்ட் கவர் பண்ணுறதுக்கு ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து கிரே கலரில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த சில்வர் கலர் தான் வச்சுருக்கோம். நம்ம ஸ்டீல் கலர் தான் வந்து ஹேண்டில் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வர இடம். ஸோ சிலிண்டர் வர இடம் வந்து ஒரு கார்னர் ஸ்பேஸ். அதுக்கு நம்ம இந்த மாதிரி வென்டிலேஷன் போட்டு கொடுத்துருக்கோங்க. இப்போது இது சின்ன டோராக இருக்கும், பட் பரவாயில்ல. இந்த மாதிரி சிலிண்டர் வர ஸ்பேஸில் வந்து நம்ம ஃபோல்டிங் டோர் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தாராளமாக ஒரே ஒரு டோரில் கம்ப்ளீட்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்களேன், ஈஸியாக இருக்கும். இப்போ சிம்பிளாக இதை திறந்தால் இது இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினைப்பீங்க. பட் நம்ம ஃபோல்டிங் டோர் போட்டால் இதை கம்ப்ளீட்டாக நம்ம இந்த பக்கம் எடுத்துடலாம், நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் டோர் போட்டுட்டு. அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு பாக்ஸ், அதுவும் வந்து டிசைனிங் ஒர்க் கிளாஸில் டிசைனிங் ஒர்க் போட்டுட்டு ஸ்லைடிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்களேன், ஸ்லைடிங்கில் பண்ணி கொடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு பார்ட்டிஷனும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பெஷலான ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பாருங்களேன், இது வந்து நம்ம ஹைட்ரோலிக்கில் டோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், பாக்ஸ் போட்டுட்டு நம்ம ஹைட்ரோலிக்கில் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். ஹைட்ரோலிக்கில் ஹைட்ரோலிக் டோர்ஸ் யூபிவிசியில் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். என்னெல்லாம் புதுசாக பண்ணலாமோ எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். A1 இன்டீரியர்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஓகே, அதை நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். ஒரு சூப்பர்பான ஹைட்ரோலிக் டோர்ஸ் போட்டுட்டு ஒரு பாக்ஸ், வால் பாக்ஸ். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்னிக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பைஸ் ரேக் மாதிரி சின்ன சின்ன பொருட்களெல்லாம் நம்ம இங்கே தாராளமாக அடுக்கி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். உங்கள் இப்போ கிச்சனில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு அதிகமாக தேவைப்படுற பொருட்களெல்லாம் இங்கே நம்ம நீட்டாக வச்சுக்கலாம்.
அது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லாஃப்ட், கம்ப்ளீட்டாக லாஃப்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் கவரிங் மட்டும்தான், ஆல்ரெடி சிவில் ஒர்க் இருக்குது. ஸோ நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் டோட்டலாக. சூப்பர் ஹெவி யூபிவிசியில் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஒரு கிச்சன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கிரே கலர் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸ்டீல் கலர் வர மாதிரி, எஸ்எஸில் வர மாதிரியான ஹேண்டில்ஸ் தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். சில்வர் கலர் ஹேண்டில்ஸ் தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டில் இருக்கிற ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆனதுமே பார்த்த கொஞ்சம் யூனிட்ஸும், அது இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா டிவிக்கு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்தீங்க. வாஷ் பேசின் ஏரியாவில் ஜஸ்ட் கவர் பண்ணியிருந்தோம், அதை பார்த்துட்டிங்க. அது இல்லாமல் நம்ம வந்து பெட்ரூமில் வந்து ஒரு சூப்பரான வார்ட்ரோப் பண்ணியிருந்தோம், ப்ளஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்க. இப்போ கிச்சனும் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் யூபிவிசியில், அலுமினியத்தில், எதில் வேணால் இருக்கட்டும்ங்க, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் A1 இண்டியாஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். முடியல, இனி 2 பெட்ரூம்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம மேலே போய் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்க்க போகிறோங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட்டாக பார்த்தோம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ நம்ம நடந்து வரும்போதே வந்து இங்கேயே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ளவர் வைஸ் இந்த மாதிரி செடி வைக்கிறதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். டோர்லாம் இல்லாமல் ஸ்லைடிங் போட்டுட்டு, இந்த மாதிரி ஸ்லைடிங் போட்டுட்டு ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நம்ம ஏறி வரும்போதே பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நமக்கு ஒரு ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா, இந்த மாதிரி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம சூப்பர் ஹெவியில் போட்டுட்டு இந்த மாதிரி கிளாஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே பாருங்களேன், ஜஸ்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கியான வேலை. இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் பண்ணுறது ஓகே, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 35 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே வந்து ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீனாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் மேலே ஸ்டேர் போகிற ஏரியா, அதனால ரொம்ப ரிஸ்கியான ஒர்க். அதையும் நம்ம இந்த மாதிரி யூபிவிசியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து கிரே கலரில், மறுபடியும் சொல்கிறேன், சில்வர் கலர் ஹேண்டில் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி உங்களோட கோடு இருக்காங்க. ஸோ அதை கவர் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒரு ப்ரேயர் ஏரியா மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க நம்ம இப்போ மேலே போகலாம். நம்ம ஏறி வரும்போது இங்கேயும் வந்து ப்ரே பண்ணுற மாதிரியான ஒரு யூனிட், ப்ரே பண்ணுறதுக்காக நம்ம ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த ஸ்டேர் ஏறி வரும்போது நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், கிளாஸ்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து ஒரு ட்ராவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ட்ராவரும் பண்ணியிருக்கோம், ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். எல்லாமே யூபிவிசியில் பண்ணியிருக்கோம், ஒயிட் கலரில். இப்போ நம்ம வந்து இந்த ரூமுக்கு போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம். ஓகே, கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்போங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வேற ஒரு கலர் பார்த்தோம், கிரே வித் ஒயிட் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா டீக் வுட் வித் ஒயிட். ஸோ வுட் கலரில் போட்டிருக்காங்க, வுட் வித் ஒயிட் கலரில் சூப்பராக. நம்ம கீழே எக்ஸாக்டாக என்ன பார்த்தோமோ அதே சேம் ஒரு மாடல் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேயுமே சொல்கிறேங்க, பாருங்கள். ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வுட் கலரில் கொடுத்துட்டு, இது பாருங்களேன், ஜஸ்ட்டு வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து இது எடுத்து நமக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் வேணுமா, இதை எடுத்து மாற்றி நம்ம வந்து பெரிய பெரிய ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே எல்லாம் நம்ம தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எல்லாமே உள்ளே எல்லாம் நம்ம தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி 2 பார்ட்டிஷன் போட்டு கொடுத்து டோர்லேயே வந்து மிரர் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இந்த மாதிரி உங்கள் உட்காந்து பொருள்லாம் வச்சு மேக்கப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு ட்ராவரும் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள்.
ஒரு ட்ராவரு, அது கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். எல்லாமே வந்து ஒயிட் அண்ட் வுட் அந்த ஒரு கலர் கோம்பில் தான் பண்ணியிருக்காங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிசைனிங் போர்ட் பார்த்தோம். இங்கே வந்து ஜஸ்ட் கோல்டில் வந்து அந்த லைன் மட்டும் போட்டிருக்காங்க, கோல்டு ஸ்ட்ரிப் மட்டும் போட்டிருக்காங்க. ஒயிட்டில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஒயிட்டும் வுட்டே போதும், அதுவே வந்து இதை ரொம்ப அழகாக நமக்கு காமிக்குது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங்கில் ஸ்லைடிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், சாஃப்ட் க்ளோசிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்ட்டிஷன் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம இதில் எல்லா பக்கமும் நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து இந்த வாட்டர் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மேலே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே உள்ளே வந்து வுட் கலரில் போட்டுட்டு வெளியில் இந்த டோர் மட்டும் ஒயிட் கலரில் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், அதுக்கு ஹேண்டிலாக பிளாக் கலரில் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிளாக்கு, இந்த கோல்டன் ஸ்ட்ரிப்பு, அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் அந்த வுட் கலர், இது எல்லாமே ஒட்டுக்க வரும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் செக்ஷன் கொடுத்துருக்கோம். ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பெட்ரூமில், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்தோமே, சேம் அதே ஒரு கான்செப்ட். ஒரு ட்ராவரு, அது இல்லாமல் ஒரு சேஃப்டி லாக்கர். பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக, அதுவும் வந்து நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு லாக்கர் வந்துடும். அதே எப்படி வச்சா உங்களுக்கு ட்ராவர் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணணுன்னா இப்போவே A1 இன்டீரியர்ஸை காண்டாக்ட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ரொம்ப உள்ளே பாருங்களேன், நிறையா ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு நிறையா வந்து பொருட்கள்லாம் வைக்கலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஸோ 2 ஃபீட்டில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம க்ளாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி சிவில் ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் க்ளாஸிங் பண்ணியிருக்கோம். பாருங்கள், லாஃப்ட் கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட ஃப்ரேமிங் வந்து இந்த மாதிரி வுட்டில் போட்டுட்டு ஒயிட்டில் டோர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு அழகான வார்ட்ரோப். இப்போ கீழே நம்ம வேற ஒரு கலரில் பார்த்தோம், இங்கே அதே சேம் ஒரே கான்செப்ட் தான், பட் கலர் அப்படியே மாற்றிருக்காங்க. வுட்டு ப்ளஸ் ஒயிட்டில் போட்டுட்டு அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. முடியலைங்க, இன்னொரு ரூம் இருக்குது, வாங்க அதையும் போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தோங்க. இது இப்போ செகண்ட் பெட்ரூம் நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்களேன், இங்கேயும் வந்து அவங்க ஒயிட், கம்ப்ளீட்டாக ஒயிட் சூஸ் பண்ணியிருக்காங்க கலர். சூப்பர் ஹெவி மெட்டீரியலில், யூபிவிசி சூப்பர் ஹெவி மெட்டீரியலில் இங்கே வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் தான் இது. அந்த சின்ன ரூமுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து லாஃப்ட்டும் கவர் பண்ணிவிட்டு 2 டோர் போட்டிருக்காங்க ஸ்லைடிங்லேயே. அதுவும் இங்கேயும் ஸ்லைடிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது பெரிய பெட்ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டோர் வச்சுக்கலாம். சின்ன பெட்ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் கொடுத்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து அதில் லாபிக்கலாம். பாருங்களேன், ஆல்ரெடி வந்து கிளைண்ட் வந்து இந்த இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே ஜஸ்ட் நம்ம வந்து இங்கே ஹேங்கரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஜஸ்ட் பார்ட்டிஷன் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் இந்த மாதிரி ஹேங் பண்ணி கொடுத்துட்டு பாருங்களேன், ஹேங்க்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு கீழே வந்து ட்ராவரு, லாக்கரு, ட்ராவர் ப்ளஸ் சேஃப்டி லாக்கர் ரெண்டையும் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா வார்ட்ரோப்லேயும் இதை நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இது கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டதால், அவங்க கஸ்டமைஸ் பண்ணதால் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது உள்ள எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரோப் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி எடுத்துருக்கிறதே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உள்ள கம்ப்ளீட்டாக இல்லை. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கடப்பாக்கல்லோ கிரானைட்டோ போட்டு க்ளாஸிங் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர்ஸ் எல்லாம் பண்ணணும்னா அந்த மாதிரி வச்சா கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்லைடிங் டோர்ஸ் அதுக்கான இடம் இருக்குமா எல்லாத்தையும். பட் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ஷீட்டு வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த லாக்கரு, இந்த மாதிரியான சேஃப்டி லாக்கரு இதெல்லாம் வைக்கணும்னா ஒரு பிளெயின் ஏரியாவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியும்.
ஸோ இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்க ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைடிங் டோர் போட்டு ஒரு வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி கோல்டன் ஸ்ட்ரிப் போட்டிருக்கோங்க பாருங்கள். அவ்வளோதான் இருக்குது, பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதை கவர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டீல் கலர் வர மாதிரியான ஹேண்டில்ஸ் தான் வச்சு கொடுத்துருக்கோம். பாருங்களேன், மேலே லாஃப்ட்டும் இருக்குது. லாஃப்ட் ஜஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். யூபிவிசியில் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு வார்ட்ரோப் பண்ணுறதுல நமக்கு என்ன பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி தண்ணி எல்லாம் வந்து ஊற மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இந்த சுவரில் வந்து தண்ணி வருது, அதனால் வந்து அவங்க வுட்டில் பண்ணது வந்து அப்படியே நம்ம காலகாலமாக ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுது. நம்மளே பார்க்குறோம், நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளே பார்த்துக்குறோம். அதனால நீங்கள் இப்போ எல்லோரும் நினச்சிருக்காங்க கிச்சனில் மட்டும்தான் பண்ணலாம், மற்றதெல்லாம் உடு போட்டுக்கலாம் ஒரு யோசனை உங்களுக்குள்ளே இருக்கலாம். பட் இந்த மாதிரியான பிரச்சனை கூட வரலாம் உங்களுக்கு. இந்த சவுரில் வந்து தண்ணி வர மாதிரி ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் உள்ள பண்ணாலும் அது போயிடும். ஆஃப்டர் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அது டேமேஜ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எல்லோரும் யூபிவிசி இல்லைன்னா அலுமினியம் கம்ப்ளீட்டாக மாறிடுங்க. ஏன்னா ஒன் டைம் உங்களுக்கு பண்ணால் போதும், அதுக்கப்புறம் அதில் பிரச்சனை வராது, கேரண்டியாக சொல்கிறோம். ஏன்னா நம்மளே வந்து 15 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். A1 இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் யூபிவிசி ப்ளஸ் அலுமினியத்துக்கு 15 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து யூபிவிசி இல்லைன்னா அலுமினியம் பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்கன்னா யூபிவிசி பண்ணலாம், அலுமினியத்துலேயும் பண்ணலாம். ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க, இனி ஒரு ரூம் இருக்குது, அதை நம்ம மேலே ஏறி போய் பார்த்துக்கலாம். வாங்க. இங்கேயும் வந்து வச்சுருக்காங்க பாருங்களேன், நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே சேமாக வந்து இங்கேயும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு ஸ்லைடிங்கில் கிளாஸ் வச்சுருக்காங்க, கிளாஸ் டோர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன். இதில் இப்போ அவங்க ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம கீழே பார்த்த மாதிரியே வந்து அவங்க ஃப்ளவர் வைஸோ சம்திங் ஏதாவது ஒரு கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்ற போகிறாங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம தான் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது எப்போ வேணால் வந்து நம்ம எடுத்து பார்ட்டிஷன் வேணாம், இது நம்ம யூஸ் பண்ண வேணாம்னா அதை எடுத்துட்டு கூட அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபிக்ஸடாக பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பார்ட்டிஷன் கொடுத்து இந்த மாதிரி கிளாஸில் வந்து ஸ்லைடிங் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டேர் ஏறும்போதே வந்து நம்ம இந்த மாதிரி சூப்பர்வான ஒர்க் பார்க்குறோம் பாருங்கள். அப்படியே ஸ்டேர் ஏறி வரும்போது இன்னெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்க லைட்லாம் போடுவாங்க. ஸோ லைட்லாம் போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக. சார் சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன சார் சொல்லுங்கள்? என் பேர் மோகன். ஓகே சார், இப்போ நீங்கள் எப்படி சார் A1 இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? நான் டிவி மூலியமாக தான் காண்டாக்ட் பண்ணேன். யூடியூப் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பேன். அது மூலிமா வந்து A1 வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறான்னு பார்த்ததுனால அதனால் அவங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணி அதுலேருந்து நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நான். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. இப்போது இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த ஒர்க்கில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக? ஒர்க் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க சார்? ஒர்க்கர்ஸ் எல்லாம் நம்மளோட வந்து ஆனந்தபி மாதிரி தான் பழகிருந்தாங்க. நம்ம ஒன்று அவங்கள வந்து எதிர்பார்க்கணும்னு அவசர வேலையில் எல்லாமே அவங்க வீடு மாதிரியே செய்து கொடுத்தாங்க. அவங்களே வந்து எல்லாமே பார்த்துங்க. எல்லாம் தேங்க்யூ சார். இனிமேல் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இது வந்து கேட்பாங்க கண்டிப்பாக, இது எங்கேருந்து பண்ணீங்க, நல்லா கண்டிப்பாக நம்மளை ரெஃபர் பண்ணுங்க. ஏதாவது கேட்டாங்களா சார் இந்த மாதிரி? இது மாதிரி பார்க்க முடியும். நான் வந்து பால்சிலிங்கும் இவங்க கிட்ட கிடையாது, A1 கிட்ட கிடையாது. அதனால் நான் வந்து வேறு ஒருத்தர் A1 பால்சிலிங்கும் நான் காண்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து பால்சிலிங்கால் வந்து என்ன கேட்டாங்க அந்த ஒர்க்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குது, அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இங்கே நான் பார்த்ததில் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். இது வந்து உங்களோட இன்புட்ஸ் இருக்குது அதில். ஆமாம், என்னுடைய நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுத்தாங்க. கேட்ட மாதிரி எல்லாமே ஒரு நல்ல முறையில் பண்ணாங்க. லாக்கர் கூட சில லாக்கர் நான் வந்து கேட்டேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அந்த லாக்கரை நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அதை பண்ணி கொடுத்தாங்க. அது மாதாந்த கேபி இந்த வர பால் இதெல்லாம் வந்து நம்ம நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகே. உங்கள் கலர் செலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது சார். ஓகே, அப்போ நம்ம பார்த்துட்டோங்க. இந்த மாதிரி
ஒரு யூபிவிசியில் சூப்பர் ஹெவியில் என்னெல்லாம் அப்டேட்ஸ் நம்ம அப்கிரேடாக இருக்கும் எல்லாமே வந்து எப்போவுமே பண்ணுற மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக A1 இண்டியஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து கஸ்டமரும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. அதை வந்து நம்ம மேக்ஸிமம் பண்ணி கொடுக்குறோம். அது பண்ண முடிஞ்ச விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து யூபிவிசியில் ஒர்க் பண்ணி எடுத்த ஒரு கம்ப்ளீட் வீடை நம்ம இப்போ பார்த்துட்டோங்க. நம்ம கீழே பார்த்துட்டோம் டிவி யூனிட்ஸு, வாஷ் பேசின் ஏரியா, அது இல்லாமல் கிச்சன், அது இல்லாமல் கீழே ஒரு ரூம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம 2 ரூம் பார்த்தோம். ஸோ இந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்லைடிங் டோர்ஸ் போட்டு யூபிவிசியில் என்னெல்லாம் அப்டேட் வந்திருக்கோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்கோங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ராவராக இருக்கட்டும், அது அப்படியே வந்து புல் பண்ணால் மேலே புல் பண்ணால் அது கீழே ஒரு சேஃப்டி லாக்கர், இந்த மாதிரியான நிறைய வெரைட்டியான ஒர்க்ஸ் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி பார்த்துட்டோங்க. ஒரு சூப்பரான வீடியோ இது. மறக்காமல் எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது. ஸோ இந்த வீட்டில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். எல்லாமே சூப்பர் ஹெவியில் பண்ணியிருக்காங்க, பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்லேயும் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம A1 இண்டியஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே எங்கள் மேனேஜர்ஸோட நம்பர் இருக்கும், மறக்காமல் நோட் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இனி நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ நான் வருவேன். அது வரைக்கும்